யார் ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ, இந்த ஹீரோ வந்து நான் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனேன் அப்படின்னா அது எந்த ஹீரோவா இருக்கும்? விஜயன். விஜயன். ஓகே, எந்த படத்துல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனீங்க? கில்லி. கில்லி. ஒரு சின்ன பிளைண்ட் ரேங்கிங் தான், ஓகேவா? தெரியும்ல பிளைண்ட் ரேங்கிங்னா? தெரியும். அவ்வளோதான், அந்த உருட்டு தான். துல்லாத மனம் துள்ளும் 5. 5. துல்லாத மனம் துள்ளுங்க ஃபல்ல 5 ஆயோ. மதுரை. மதுரை 7. மதுரைக்காரவே மதுரைக்கு 7 கொடுக்குறாயா? 1ல இருந்து 3 மட்டும் நான் ஐயா டன். கில்லி, கத்தி, துப்பாக்கி. துப்பாக்கி. சரி. ஒரு மாடோட ஆட்ரிபியூட்ஸ் ஃபுல்லா மணிக்கு இருக்கும் ப்ரோ. இந்த மாட்டு கயிறை எப்பயுமே வச்சுக்கிறது. மனுஷனுக்கு கூட அவன் பாவம் பார்ப்பானான்னு தெரியல, மாட்டுக்காக பாவம் பார்ப்பான். களத்துல சந்திப்போம், சரியா? கம்மன் இருக்கணும். எய்த் எபிசோட் மட்டும் சார் தரல. ஓகே சார், சார் இது அப்படின்ட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு யாரா வேணாலும் இருக்கலாம். மணியா இருக்கலாம், கூட இருக்க ஃப்ரெண்டா இருக்கலாம், போலீஸா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அப்படிதான் வந்து நாட்டு வச்சிருப்பாரு. யார் ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ, இந்த ஹீரோ வந்து நான் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனேன் அப்படின்னா அது எந்த ஹீரோவா இருக்கும்? விஜயன். விஜயன். ஓகே, எந்த படத்துல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனீங்க? கில்லி. கில்லி. ஆமா ப்ரோ. ஓகே, அதாவது அவர் நடிச்ச எல்லா படமுமே கரெக்ட். ஆனா நமக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஒரு படம் இருக்கும்ல, அது கில்லி. ஆமா ப்ரோ. ஏன்னா இப்ப நீங்க விஜய் சாரை பத்தி சொல்லிட்டீங்க, ஒரு சின்ன பிளைண்ட் ரேங்கிங் தான், ஓகேவா? தெரியும்ல பிளைண்ட் ரேங்கிங்னா? தெரியும். அவ்வளவுதான், அந்த உருட்டு தான். துல்லாத மனம் துள்ளும் 5. 5. துல்லாத மனம் துள்ளுங்க ஃபல்ல 5 ஆயோ. ஏன்னா எனக்கு பர்சனலா ஒரு 5 படம் பிடிக்கும்ல, நீங்க அதெல்லாம் லிஸ்ட்ல வச்சிருக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் என்ன 1000 டொப்ப நானு, ஓகேவா? காதலுக்கு மரியாதை 6 ப்ரோ. என்ன எப்படியாச்சும் என்னோட 5 படம் வாய்ப்பே இல்ல ப்ரோ. நீ என்ன யோசிச்சியோ அது வராது ப்ரோ. மண்டேல உள்ள நான் யோசிச்சிட்டேன், ஓகேவா? நீங்க ஒண்ணு மட்டும் கில்லிக்கு கொடுத்து தர முடியாது, என்ன வாய்ப்பே கிடையாது. நீ எப்படி அதை சொல்லலாம்? என்ன பிளைண்ட் ரேங்கிங் வந்து கெஞ்சி அதான் கிடையாது. நான் வேற வாயா போயான்னு பேசிட்டு இருக்கேன், ஜாலியா பேசிட்டு இருக்கோம். கில்லி வராது. பிரியமானவளே. பிரியமானவளே நீங்க இந்த மாதிரி தானே கேட்க போறீங்க? எப்பா நான் இதெல்லாம் கேள்வி கேட்க கூடாதுப்பா. என்னப்பா பிளைண்ட் ரேங்கிங்ப்பா? 4. பிரியமானவளே 4. துல்லாத மனம் துள்ளும் பிரியமானவளே 4. ஓகே, ஷாஜகான் 1. யோசிச்சுக்கிட்டீங்களா? மாத்திக்கலாமா? அதெல்லாம் கிடையாது. என்ன 1? அட்லீஸ்ட் நான் இப்ப ஒரு படம் நினைச்சிருக்கேன், அதையாச்சும் நீங்க கேக்குறீங்களான்னு பாப்போம். அதை கேட்டாதான் நீங்க நல்லவர். நான் கெட்டவனாவே இருந்து வாழ்ந்துட்டு போறையா. மதுரை. மதுரை 7. மதுரைக்காரவே மதுரைக்கு 7 கொடுக்குறாயா? ஓ, இதுக்கு நான் ரியாக்ட் பண்ணா அது ப்ரோமோல வந்துரும். ஓகே, சச்சின் 6. எத்தனை 6? ஆமா, ஓகே 8. சச்சின்க்கு 8. பேலன்ஸ் இருக்க நம்பர்ஸ் மட்டும் சொல்லுங்க. பேலன்ஸ் இருக்க நம்பர் சொல்லவா? 2, 3, ஓகேவா? 9, 10. ஓகே ஓகே, தைரியமா இருங்க. வேட்டைக்காரன் 1. எத்தனை 1? வேட்டைக்காரனுக்கு 2. ஏய் யாருப்பா? எதனால வேட்டைக்காரன் 2? வேட்டைக்காரன் பார்த்து தான் எக்ஸ்ட்ரீம் விஜய் ஃபேன் நான். அப்படியா? ஏய் செம நைஸ். வேலாயுதம் இப்போ என்ன இருக்கு? 3, 9, 10. 10 மாட்டுவான் பாருப்பா. ஓகே, இப்போ என்னன்னா 2 நம்பர் தான் இருக்கு, 3 and 9. ஓகே, நான் ஃபில் பண்ணிக்கிறேனே. நான் கேப்பண்ணே, ஓகேவா? கூகுள்ல போட்டு பாக்குறீங்க எந்த படத்தை சொன்னா இவங்க. ஐயோ ஐயோ. சரிப்பா, துப்பாக்கி. நான் இதுக்கு சொல்லிடுவேன் ப்ரோ. என்னன்னா நீங்க அடுத்து எந்த படம் கேட்க போறீங்கன்றதா எனக்கு தெரியல. துப்பாக்கி எந்த நம்பர் இருக்குன்னு சொன்னீங்க? 9ம் 3ம். 3. துப்பாக்கி 3யா? 3. இப்ப வந்து ஒரு சூப்பர் படத்தை எடுத்து 9ல வைப்பீங்க? இல்ல சி, நான் அந்த மாதிரி சீரியஸா நான் அந்த மாதிரி யோசிக்கல. ஆனா வெல் பிளேடு
ஓகேவா? ஏன்னு சொல்லணும்னா ஆக்சுவலா நான் வச்சிருந்த படம் என்ன அப்படின்னா, இது நல்ல படம் தான். எனக்கு ஆக்சுவலா இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அது என்ன படம் அப்படின்னா, எங்கடா அது? புதிய கீதை. அது ஒரு நல்ல எனக்கு பிடிக்கும். சூப்பர் மூவி. சோ அதனால நான் வச்சிருந்தேன். புதிய கீதை 9. ஓகே. எனக்கு வந்து நீங்க இப்ப அப்பெல்லாம் கிடையாது. சரி ஓகேப்பா. யுவர் விஷ். 1ல இருந்து 10 வரைக்கும் விஜய் படம் சொல்லுங்க. இல்ல 1ல இருந்து 10 மட்டும் இல்ல, 1ல இருந்து 3 மட்டும் நான் சொல்றேன். டன். கில்லி, கத்தி, துப்பாக்கி. சரி, நீங்க இந்த அளவுக்கு விஜய் ஃபேனா இருக்கறனால நான் சில கேரக்டர் நேம் சொல்றேன். இல்ல வேணாம் விஜய் பத்தி போதும். இந்த படத்துல ஒரு சில விஷயங்கள் வந்து அன்னோட்டிஸா ஹேண்டில் பண்ணிப்பாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து. அத ஸ்கிரிப்டா படிக்கும் போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? லைக் உங்களுடைய கேரக்டரை ஃபர்ஸ்ட் இப்படிதான் டிரைவ் பண்ணி நம்ம கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டா படிக்கும் போது ஒரு விஷயம் தோணிருக்கும்ல. யஷ்வந்தா மணியை எப்படி கன்சியூம் பண்ணலாம்னு ஒரு விஷயம் தோணிருக்கும்ல, அதை சொல்றாங்க. பாடி லாங்குவேஜ் வைஸ் நான் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்ன்றது யஷ்வந்தா மணிக்கு ஒண்ணு பண்ணது. அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன விஷயம் எப்படி சொல்ல, மணிக்குன்னு ஒரு ஆட்ரிபியூட்ஸ் நானா பண்ணிக்கிட்டேன் சார்கிட்ட கேட்டு. சார் இந்த மாதிரி பைக்ல வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது, அது ட்ரெய்லர்லயே வரும், இந்த பின்னாடி பைக் பின்னாடி பாத்து வா பஞ்சாயத்தாயிரும் அப்படின்னு. சோ மணியோட கேரக்டருக்கு யஷ்வந்தா ஒரு இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி மணியோட கீ செயின் வந்து மாட்டோட பெல் இருக்கும், நீங்க பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமா, சோ சரி இதை வச்சுக்கலாமா இப்படி பண்ணது. அதுக்கப்புறம் மணியோட வண்டியில வந்து இந்த மணி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நான் வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டது, மணி வந்து ஒரு மாடு மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்டவன் தான். மாட்டோடயே தான் இருக்கான், பழகுறான், வைக்கிறான். ஸோ அந்த மாதிரி இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு. ஸோ ஒரு மாடோட ஆட்ரிபியூட்ஸ் ஃபுல்லா மணிக்கு இருக்கும் ப்ரோ. இந்த மாட்டு கயிறை எப்பயுமே வச்சுக்கிறது. மனுஷனுக்கு கூட அவன் பாவம் பார்ப்பானான்னு தெரியல, மாட்டுக்காக பாவம் பார்ப்பான். ஒரு சின்ன கண்ணுக்குட்டி சாக கிடக்கும், இல்லப்பா நான் அதை ஆளாக்கிடுறேன் அப்படின்னு அந்த இதை கொண்டு வந்து. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து யஷ்வந்தா மணிக்கு நான் சூப்பர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கும், நல்லா தான் இருந்திருப்பாரு, லவ் பண்ணி தலைவன் வந்து அதுலேருந்து ஆக்சுவலா அதே மாதிரியே உங்களுக்கும் நடக்கும். ஸோ அந்த இடத்துல நாங்கள் பார்க்கும்போது ஓகே, அப்போ இந்த பொண்ணு தான் அந்த பையனை ஏமாத்திருக்கு போல, அடுத்து வந்து மணியை டார்கெட் பண்ணிருக்கு போல அப்படிங்கிற மாதிரிலாம் எங்களுக்கு கன்சியூம் பண்ண தோணுச்சு. லைக் அந்த போர்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அதை படிக்கும்போது எப்படி இருந்துச்சு? அது தாண்டி தான் அதுக்கப்புறம் நடிச்சிருப்பீங்க, பட் அந்த போர்ஷன் படிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ப்ரோ அந்த போர்ஷன் இல்ல, சார் வந்து மொத்தமா எனக்கு கொடுத்துட்டாரு. என்ன நடக்க போறதுன்றது எனக்கு தெரியும், யாரு என்னன்றது இது எப்படி நடக்குதுன்றதுலதான் என் ஃபுல் ஃபோக்கஸ் இருந்துச்சு. சர்ன்னு போனா 8th எபிசோட் மட்டும் சார் தரல. ஓகே சார் என்ன சார் இது அப்படின்ட்டு, கண்டுபிடிங்க அப்படின்னு. யாரா வேணாலும் இருக்கலாம், மணியா இருக்கலாம், கூட இருக்க ஃப்ரெண்டா இருக்கலாம், போலீஸா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அப்படிதான் வந்து நாட் வச்சிருப்பாரு. சீரீஸ் பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. சோ 8 எபிசோட் மட்டும் ஒரு 1 month சுத்த விட்டுட்டு தான் கடைசியில தந்தாரு. நைஸ். ஆக்சுவலா 3வது எபிசோட்லயே கதையை ரொம்ப அழகா முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியே முடிஞ்சிருக்கும். இங்கேருந்து நாட்டு வந்திருக்கும், இதுலேருந்து வந்திருக்கும், அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல வந்து இல்லை இவன் வந்து போயிருக்கான், இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த டிஎன்ஏல சாம்பிள் மேட்ச் ஆகுது, கையில உள்ள மணி, இவங்க 2 பேரும் போனது சூப்பரா. அது ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா அந்த இடத்துல தான் எனக்கு வந்து ஆண்ட்ரூ அவர்களுடைய ஸ்கிரீன் பிளே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா முடிஞ்சிருச்சு, லிட்டரலா முடிஞ்சிருச்சு, நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அது அஃப்கோர்ஸ் அதுலேருந்து என்ன கொண்டு வர போறாங்க, எப்படி அதை லூப்பா திருப்பி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்கிரீன் பிளேல அது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலா சொல்ல போனா என்னோட ஃபேவரட்டே 3rd எபிசோடு தான். உங்களுடைய ஃபேவரட் எபிசோடு எது? என்னோட ஃபேவரட் எபிசோடு வந்து லாஸ்ட் எபிசோடு தான். நைஸ். ஸோ லாஸ்ட் எபிசோட் பார்க்கல அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பஞ்ச் வாட்ச் பண்ணுங்க. வதந்தி 2 மஸ்ட் வாட்ச் இன் அமேசான். கரெக்ட். வதந்தி 2 மிஸ்ட்ரி ஆஃப் மணி பாருங்க. டேக்லைன் விட்டுட்டேன், அதனால ஆட் பண்ணிட்டாப்ல. பட் நைஸ் பிரதர். சொன்ன மாதிரி உங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கீங்க. தொடர்ச்சியாக இதே மாதிரியான படங்களை தேர்ந்தெடுங்க. ஒரு பொறுப்பு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த பொறுப்பு அஃப்கோர்ஸ் வந்திருக்கு தான். உங்களுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய ரெஸ்பான்ஸுமே உங்களை வந்து அதை கன்ஃபார்ம் பண்ண வைக்கும். அதனால என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க. இந்த டேஸ்ட் வந்து லைஃப் லாங் இருக்கட்டும். தேங்க்யூ ப்ரோ. ரொம்ப நன்றி, உங்களோட நேரத்துக்கு நன்றி ப்ரோ. தேங்க்யூ. எனக்காக நீங்க அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, மலையில நான் மாட்டிக்கிட்டேன். நோ இஷ்யூஸ். ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச்.